அப்படியாம்மா? சரிம்மா சரிம்மா, நீங்கள் போய் நமாஸ் பண்ணிட்டு வாங்க, ஓடிப்பாங்க. நீங்கள் வந்த பிறகு தான் நான் லைவ் முடிப்பேன், ஓகேவா? நீங்கள் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லணும். அது வரைக்கும் இந்த லைவ் போயிட்டே இருக்கும். போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. ஆமாம்மா ஆமாம்மா, எங்கள் வீட்டிலேருந்து 10 நிமிஷம் நடக்கிற தூரம், 10 நிமிஷம். கிட்ட வந்துட்டு, காலு கிட்ட வந்துட்டு போகுது. மற்ற உறவுகள் வாங்கலாம், பேசலாம். என்னம்மா பாதைன்னு கேட்குறீங்க? அதையெல்லாம் விலாசமாகும், விசாலமாகும். ஓகே, கவலைப்படாதீங்க. பாதைகள் உண்மைதாம்மா, ரொம்ப பணச்சிக்கலுமா, ரொம்ப பணச்சிக்கலில் தான் இருக்கிறேன். என்ன பண்ணுறேன்னு தெரியல. உங்களை போன்று ஒரு இஸ்லாமிய சகோதரி ஃபேமிலியோடு வந்திருக்கிறாங்க. நிறைய பேர் அங்கே எங்கே இருப்பாங்க, கடல் நினைப்பாங்க, கால் நினைப்பாங்க, இந்த பக்கம் இருக்கிறாங்க. இந்த சனி ஞாயிறுன்னு சொல்லும்போது நிறைய மக்கள் வருவாங்க. இன்னைக்கு கம்மி. நீங்கள் யாராவது எனக்கு உதவுகிறேன் அப்படின்னு சொன்னாலும் கூட, நீங்கள் எப்படி நீங்கள் உதவுறீங்கன்னு சொன்னீங்கன்னா அதுக்கான வழிமுறை செய்கிறேன், சரியா? ஓகேங்க ஓகேங்க, வர்றேன் 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 வர்றேன். அந்த பொதுவே நான் ஒரு டவுன் பகுதியில் இருந்து தான் இந்த மாதிரி பேசுவேன். புரிஞ்சுதா? இப்போ அது பேசுகிறதுக்கு கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கும். இதுன்னா பரவாயில்ல. உடனே ஒரு பாடல் பதிவு ஞாபகம் வருது. யாரும் இல்லாத தீ ஒன்று வேண்டும், அதில் நீ மட்டும் வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அதே மாதிரி யாரும் டிஸ்டர்ப் இல்லாமல் நான் மட்டும் தனியுமே இருக்கணும். ₹20 கடலை வாங்கினேன். கடலையை அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன்.